மக்களே, நம்மளோட சேரனுக்கு எப்போதான் கல்யாணம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட அய்யனார் துணையில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து தீவிரமாக வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட நிலா இன்றைக்கி கூட ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து கார்த்திகா வீட்டில் அங்கே பயங்கரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு. கார்த்திகாவும் நம்மளோட நிலாவும் கோவிலில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கார்த்திகாவோட அம்மா வந்து என் பொண்ணுக்கிட்ட நீ பேசினா உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டுறாங்க. அதுக்கு சூப்பராக வந்து நம்மளோட நிலா வந்து பதில் சொன்னாங்க. நல்லா இருந்தது பதில். கார்த்திகோட அம்மா கிட்ட வந்து நம்மளோட நிலா பேசுனது சூப்பராக இருந்துச்சு. அப்படி தான் பேசணும். என் வீட்டில் வந்து என் வீடுன்னு சொல்லி பேசும்போது, எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து அவங்க செமையாக இது பண்ணாங்க அப்படிங்கிறதான். இப்போ வந்து அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் கான்வர்சேஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு தெரிஞ்சு கார்த்திகா தான் சேரனுக்கு பேராக வருவாங்க. ஆனால் எப்படி வருவாங்க, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது வந்து ஃபேமிலி மொத்தமாக வந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் ஓடி வந்துடுவாங்களோ நம்மளோட நிலா, நம்மளோட கார்த்திகா அப்படின்னு தான் தோணுது. அது இப்போதைக்கு நடக்காது. ஏன்னா அங்கே கார்த்திகாவுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கல்யாணம் மணவரை வர போவாங்க அப்படின்னு தான் தோணுது. அங்கே போயிட்டு தான் அவங்க அம்மா அவங்க அப்பா அசிங்கப்படுத்திட்டு ஓடி வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம மாமா வந்து நம்மளை தேடி வர மாட்டார், நம்ம தான் மாமாவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட சப்போர்ட்டில் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன்னா துணை செம்மையாக போயிட்டுருக்கு. நம்ம சோழன் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பராக வந்து நிலாவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிலா வந்து அதை அப்பப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பாண்டியனும் நம்ம பல்லவனும் அடி தூளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் சூப்பருங்க, க்யூட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம நடேசனும் அதே மாதிரி மருமகளுக்கு வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. 2 பேர் சண்டையில் இருந்தாங்க, சமாதானம் ஆகிட்டாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அதாவது கேஷுவலாக வந்து ரியலிஸ்டிக்காக வந்து நடிக்கிறாங்க இல்லையா, ரியலாக வந்து நடிக்கிறாங்க. நம்ம வீட்டில் எப்படி சாதாரணமாக பேசிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த சீரியல். அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம நிலா வந்து கண்டிப்பாக கார்த்திகாவை நம்ம சேரண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சி தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சேரண்ணாவும் கார்த்திகாவை விரும்புகிறாங்க, கார்த்திகாவும் சேரண்ணாவை விரும்புகிறாங்க. அதனால் அவங்க 2 பேரையும் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும், அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு ஆல்ரெடி நிலா வந்து எடுத்துட்டாங்க. அந்த டைமில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? நம்மளோட அய்யனார் துணை வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. முக்கியமாக நிலாவோட கேரக்டர் வந்து இப்போ சூப்பராக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதான். நிலாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க வந்து சூப்பராக வந்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரு கூடயுமே வந்து செட் ஆகிட்டாங்க, மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற. சேரண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக கொண்டு போவாங்க நம்மளோட அய்யனார் துணையை. கண்டிப்பாக சேரண்ணாவுக்கு கல்யாணம் முடிஞ்சால் தான் நிலாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதனால் இந்த கல்யாணம் வந்து கொஞ்சம் நாளைக்கு இழுப்பாங்க அப்படிங்கிறதான். பொண்ணு பார்க்க போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அதை ஃபீல் பண்ணுறது, பொண்ணு பார்த்துட்டு வந்து இப்போ போதுமப்பா அப்படின்னு யோசிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு போகும். நிலா வந்து இப்போதைக்கு சேரண்ணாவுக்கு கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சேரண்ணாவுக்கு கல்யாணம் அதுக்கு முன்னாடியே பாண்டியனுக்கு நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. சேரண்ணாவுக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறதான். மக்களை கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா? நம்மளோட அயனா சூப்பராக போயிட்டுருக்கிறதுல எந்த